எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்துக்கு உண்டான மாதம்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் ஃபூல் அப்படிம்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 12 மாதத்தில் இந்த ஒரு மாதம் தான் ஏமாற்றத்துக்கு உண்டான ஒரு மாதம் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கு ஆதாரம் முதல்ல என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் இப்போ பார்க்கும்போது 3ஆம் இடத்துல சகாய சனியாக நிற்கிறார். எப்பயுமே நம்ம ராசிக்கு அதிபதி நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாப்பட்ட எதிரி வந்தாலும் நம்ம ஜமாளிச்சிடலாம். சரிங்களா? அப்போ நம்ம ராசியாதிபதி சனி பகவான் உங்களுக்கு சகாய சனியாக இருக்கக்கூடியது இது ஒரு முதல் வெற்றின்னு சொல்லுவேன். ரெண்டாவது, உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். ருண ரோக சத்ரு குருவாக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்னா வக்கரத்தில் இருந்தார் 4 மாசமா. இந்த 4 மாசமா நிறைய போராட்டம், தொட்டதை தொலங்கலை, வச்சதை விலங்கலை, எதிர்பார்த்ததை நடக்கலை, நம்பனக்காரி கை குடி வரல. பொதுவாகவே பார்த்தோன்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்துட்டீங்க ஒரு 4 மாசமா. பார்க்குறவங்க எல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் கஷ்டம் தீர்ந்து போய்டும், இதுக்கு மேலே நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிச்சயமே இந்த 4 மாதம் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. கொடுத்த காசை வாங்க முடியாமல், வாங்குற கடனை கட்ட முடியாமல், வெச்ச நகையை திருப்ப முடியாமல், தொழிலில் சரிபோக ரன்னிங் பண்ண முடியாமல், அதாவது சரியான முறையில் ஆட்களை வச்சு வேலை செய்ய முடியாமல், பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இருந்தும் மன ப்ரெஷர், டென்ஷன், அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவான் வக்கரத்தில் இருந்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். ஃபஸ்ட்டு விஷயம், சனி பகவான் சகாய சனியாக நிற்கிறார், நல்ல இடத்துல நிற்கிறார், அது உங்களுக்கு ஒரு வெற்றி. அடுத்தது குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். 4 மாசமா கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அப்போ இதுக்கு மேலே குரு உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்க போறார், இதில் மாற்றம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல நிற்கிறார். செவ்வாய் 2ல் இருக்கிறார். ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 2ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு போறார். கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போறார். அப்போ செவ்வாய் பகவான் 2ஆம் இட தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு போறார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு மனிதருக்கு கடன் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்ற முதல்ல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அப்போ செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனா கூட ஒற்றை மண்ணை தான் ஒற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ செவ்வாய் பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ 2ஆம் இடத்துல, அது குறிப்பாக தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் போகக்கூடிய ஒரு தருணத்தில் பாருங்க, 2ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் தைரியஸ்தானத்தில் தான் இருப்பார். அதனால யார் வகையிலையாவது உங்களுக்கு ஒரு சில பலன்களை கொடுத்துட்டே இருப்பார். மறைமுகம், அது அம்மானால சப்போர்ட் கிடைக்கலாம், மனைவினால் சப்போர்ட் கிடைக்கலாம், அல்ல உறவினர்களால் சப்போர்ட் கிடைக்கலாம். சிறு குச்சி பல்லு உதவுகத்துன்னு சொல்கிற மாதிரி நம்ம எது வேண்டாம்னு தூக்கி போட்டோமோ அதனால உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கார். நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 4ல் இருக்கிறார், சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா சுகஸ்தான சுக்கிரனாக இருக்கிறதுனால பொதுவாகவே 19 தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த வண்டி வாங்கிறது, இடம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, கிரையம் பண்ணுறது, மேக்சிமம் இந்த ஒரு வீட்டுக்கு தேவையான இந்த ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு வழுக்கும் பொழுது, அதாவது மண்மனை சார்ந்த விஷயங்கள், மனை சார்ந்த பொன்பொருள் சார்ந்த விஷயம் எல்லாமே நம்ம வாங்குறதுக்கு உண்டான பிரார்த்தனை கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு மேலே அந்த சுக்கிரன் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கே போறாரு. அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன் போய் தன் சொந்த வீட்டில் ரிஷப ராசியில் உட்கார்றாரு.
அப்ப இப்ப இந்த மாசம் விட்டுட்டீங்கன்னா மீண்டும் ரிஷப ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். அப்ப என்ன ஆகுதுன்னா காய்ச்ச மரம் தான் கல்லடிபடும் சொல்லுவாங்க. கண்டிப்பா சுக்கிரன் அது 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்காரக்கூடிய இந்த தருணம் கண்டிப்பா தொழில் மாற்றங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல மாற்றம் ஏற்படும். குழந்தைங்களால ஏற்பட்ட அதாவது மன வேதனை, மன குழப்பம், கண்டிப்பா மன அழுத்தம் இருந்தால் சரியாகும். பிள்ளைங்க நல்லா படிக்கலையே, நல்ல வேலை கிடைக்கலைங்களே, திருமணம் ஒன்றும் அமையலையே, அவங்களுக்கு ஒன்றும் லைஃப்ல செட்டில் ஆகலையே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு சரி போக கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் 4ஆம் இடத்துல 19 நாள், அதுக்கப்புறம்ன்றது 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 நாள். இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் தான் கொடுக்க போறாரு. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் 2ல் இருக்கிறாரு. 2ஆம் இடம் சொல்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப தனஸ்தானத்துல புதன் இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா தனம் நல்லா இருந்தது. ஆனா அதே வக்கரத்துல போனாரா தனம் போய் பார்க்கும்போது வீடு ஃபுல்லா காசு இருந்த காலம் போய் வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு குழப்பத்துல வந்துட்டீங்க. அடுத்தது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்துல நல்ல சீர குடும்ப சந்தோஷமா போயிட்டு இருந்த குடும்பத்துல புதன் பகவான் வக்கரம் ஏற்பட்டாரு. கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி போச்சு. நீ பெரியவனா நான் பெரியவனா, ஏன் நீ சம்பாதிக்கிறியா நான் சம்பாதிக்கலையா, நீ என்ன பெருசா சம்பாதிச்சிட்ட அப்படின்ற மாதிரி மதிப்பு மரியாதை குறையும், தன்னம்பிக்கை குறையும். பழமொழி சொல்லுவாங்க, கையில காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி கூட மதிக்காதுன்றது இந்த காலம். அப்ப குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார, தாய் தந்தைகளுக்குள்ளார, சகோதரன் சகோதரிகளுக்குள்ளார மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டதுனால இதுக்கு மேல அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அடுத்தது அதாவது வாக்குஸ்தானம். ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த வாக்கு காப்பாற்ற முடியாம, அதாவது இதனால ரொம்ப மன உளைச்சல் ஆகி இடம் மாறி போறது, வீடு மாறி போறது, அதாவது நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியன்ற மாதிரி நிறைய குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த வாக்குஸ்தானத்துல இருந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால உங்களுக்கு இதுக்கு மேல நீங்க இந்த கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க, சொன்ன சொல்லு காப்பாத்துவீங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு காப்பாற்ற முடியாம இதனால நிறைய மன உளைச்சல இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு மேல ஒரு நல்ல வளர்ச்சிக்கு உண்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. நிச்சயமா நீங்க வாழ போறீங்க, இதுல மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்தா கல்வி ஸ்தானம். அதாவது நல்ல புத்திசாலியா படிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு படிப்புல கவனம் சதறிட்டு படிக்க முடியாம, படிக்கிற படிப்பு மெமரி இல்லாம, மைண்ட்ல இல்லாம, இதனால பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குழப்பத்துல நிறைய பேர் பாருங்க, படிச்சுட்டு நல்ல வேலை இல்லாம, நல்ல உத்தியோகம் இல்லாம, பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா நம்ம இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, இது செய்யலாமா, அது செய்யலாமா, இல்லை என்ன செஞ்சால் நல்லா இருக்கும், நாம் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்போம். அப்போ நம்ம நேரம் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க, நாம் நல்லா இல்லை. அதனால பார்த்தா இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அவர் இயல்பு நிலைக்கே வந்துட்டாரு. அதனால இதுக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது 11ஆம் தேதிக்கு மேலதான் புதன் பகவான் அதாவது மீன ராசிக்கு பெயர் சகரர் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அப்ப 3ஆம் இடம் சொல்றது தைரியஸ்தானம், நல்ல இடம் தானே அப்படி நீங்க நினைக்கலாம். அதுலயும் ஒரு தப்பு இருக்குது. என்னன்னா 3ஆம் இடத்துல மீன ராசியில போய் புதன் பகவான் போய் உட்காரும் போது நீச்சம் அடைஞ்சிருவார், செயல் இழந்துருவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இருப்புக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கணும், மூளைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வளர்ச்சி எடுத்துக்கணும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் போய் நீச்சம் அடைகிற வீடு எதுன்னு பார்த்தா மீனராசி தான். அப்போ மீனராசியில் போய் புதன் நீச்சம் அடையும் போது கண்டிப்பாக ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அதனால மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. உதவின்னு போனால் கூட உபத்திரி வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல அது தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த விசுவா வசு வருடத்துல 17 நாட்கள், அதாவது 17 நாட்கள்னா நான் சொல்றது ஏப்ரல் மாசத்துல 17 நாட்கள். அப்ப இந்த விசுவா வசு வருடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு சூரியன் மீன ராசியில் இருப்பாரு. அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு பராபவ வருடத்துல பார்க்கும்போது இன்னைக்கு அடுத்தது சூரியன் மீனத்திலிருந்து மேசத்துக்கு மாறிடுவார். அதுல ஒரு 13 நாள் இருப்பாரு.
அப்போ இந்த 2 மாதம் இணைக்கக்கூடிய மாதம் பார்த்தா இந்த ஏப்ரல் மாதம்தான். தமிழ் மாதத்தில் எது எப்படியோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த விசுவாவாசு வருடத்தில் பட்ட கஷ்டம், அதாவது உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய பராபவ வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டம் இருக்காது. கிட்டத்தட்ட சிந்திச்சு செயல்படுங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். நன்றிங்க.